இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற வார்த்தை என்னன்னா, தெசலோனிக்கேயர் 1 2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. பவுல் நினைவு கூறும்படியாக என்னன்னா, இதுல பிரயாசம் வருது, பொறுமை வருது, நம்பிக்கை வருது. இந்த 3 காரியங்கள் மனுஷனிடத்தை காட்டிலும் நம்ம யாரு குறித்து இன்னைக்கு பார்க்கப்படுவோம்னா, பறவைகள் குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மனுஷனிடத்தில் தான் எல்லாமே நம்பிக்கை, பொறுமை எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி பறவைகள் இடத்தில் நமக்கு காணப்படுகிறது, எப்படி ஆண்டவர் விசேஷத்தவர்களாக ஒரு வசனம் கூட நமக்கு சொல்லுது, மத்தியில பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷத்தவர்களா. அப்போ நம்ம அதிகமான விசேஷத்தை உள்ள பிள்ளைகள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நோவாவுடைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு புறாவை பத்தி நம்ம பார்க்கப்படும். ஆதியாகமம் 8 அதிகாரம் 10-11 பாத்தீங்கன்னா, பெண்ணும் 7 நாள் சென்ற பிறகு மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்திலே அவரிடத்தில் சேர்ந்து, இதோ கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மர இலையை அதன் வாயில் இருந்தது. அதனால் நோவா பூமியில் ஜலம் குறைந்தது போயிற்று என்று அறிந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு புறாவை குறித்து, ஏன்னா பேழைன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வீடு நோவாக்கு. கர்த்தருடைய கண்கள்ல இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் இந்த அதிகாரம் தெரியும். கர்த்தருடைய கண்கள்ல நோவாக்கு கிருபை கிடைச்சது. ஏன்னா அவன் உத்தமனா இருந்ததுனால நோவாக்கு கிருபை கிடைத்தது. பொறுமை, நோவா கிட்ட பொறுமை இருக்கும், காத்திருப்பு இருக்கும். உங்ககிட்ட எல்லா காரியம் காணப்பட்டதுனால கர்த்தர் அவனை கொண்டு. இப்போ ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அஸ்திபாரம் போடுறது நமக்கு முதலாவது கடமையா காணப்படுகிறது. அஸ்திபாரம் இருக்குன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல ரூப் போறோம், அது மாதிரி அது பிளானிங் எல்லாம் ஒரு இன்ஜினியர் கொடுப்பாங்க. ஆனா பேழைய கட்டப்படும் போது யாரு இன்ஜினியர் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராக இன்ஜினியராக இருக்கிறார் இல்லையா. அது எப்படி கட்டணும்னு சொல்லி நோவா கிட்ட சொல்றாரு. அதுபடி கீழ்ப்படிந்து நோவா செய்து கொண்டே வருகிறார். எல்லாருமே இந்த மிருக ஜீவனங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் 2 ஜோடி ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைப்படி நோவா அனுப்பி கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் யாருமே அவன் பேச்சு கேட்காத அளவுக்கு 8 பேர் மாத்திரம் அவங்க அதுல பிரவேசிக்கிறாங்க. அந்த வண்ணமாக தான் நம்ம வேதத்துல வாசின்னு இருக்கிறோம். ஏன்னா இப்போ யாரை குறித்து நம்ம பேசப்படுறதுன்னா புறாவும் காகமும் இந்த இடத்துல மெயினா வருது இல்லையா. 7ஆம் வசனத்துல ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருவதுமாய் இருந்தது. அந்த ஜலம் 150 நாள் தண்ணீர் மேலேயே அசைவாடி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காகத்தை அனுப்புறாரு. காகத்தை அனுப்புனா அது என்ன, அது போறதும் வரதுமா இருக்கிறதுனால அப்போ நோவா புரிஞ்சிருக்கிறாரு. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு 7 நாள் கழிச்சு என்ன பண்றாரு, புறாவை அனுப்புறாரு. 7 நேரத்துக்கு பரிபூரணம் என்ற 7னாவே பரிபூரணம் இல்லையா. அப்போ இந்த 7 நாளுக்குள்ள புறாவை ஆயத்தப்படுத்தி புறாவை அனுப்புறாரு. புறா எதுக்கு நமக்கு அடையாளமா காணப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, அது கபட அற்றது, அதுக்கு எந்த ஒரு வேற்றுமே தெரியாது. முதலாவது சுவிசேஷம் நோவா காலத்துல எல்லாமே அழிஞ்சு எல்லாமே தண்ணீர் ஆயிட்டு மாட்டோம் என்ன பண்றாரு, வெளியே விடப்படும் போது அது என்ன பண்ணது, ஃபர்ஸ்ட் போயிட்டு திரும்பி வரப்படும் போது அப்போ தன்னுடைய கையை நீட்டி அவர் என்ன பண்றாரு, அது பிடிச்சுக்கிறாரு இல்லையா. கையை நீட்டி நம்ம புறாவை என்ன பண்றாரு, நோவா நீட்டி கூட்டுக்கிறாரு, மறுபடியும் அனுப்புறாரு. அனுப்பப்படும் போது அது என்ன பண்ணுது, சுத்தி அது உள்ளங்கால்ல ஒரு ஒலிவ இலையை கொண்டுட்டு வருது. அப்போ அந்த ஒலிவேலை கொண்டு போய் யாருக்கிட்ட அது காட்டுது, நோவா இடத்துல காட்டுது. அப்போ அது சுவிசேஷமா காணப்படுது. அது சுற்றி திரிகுது, தண்ணி இருக்குதா இல்லையா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் போது அப்போ ஒளிய மரம் துளிர் விட்டு இருக்குது
இல்லையா? அந்த துளிர் விடுறத எடுத்துட்டு அது என்ன பண்ணுது வந்து பேழைக்குள்ள வந்து நோவா கிட்ட கொடுக்குது. அப்போ ஒரு நற்செய்தி அது சொல்ல ஆரம்பிக்குது. முதலாவது நற்செய்தி எங்க காணப்படுகிறதுன்னா பேழைக்குள் காணப்படுகிறது. பேழை எதுன்னா கர்த்தருடைய ஆலோசனைப்படி எடுத்த ஒரு பேழை. அது பெரிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்தது? சமாதானம் இருந்தது. அந்த பேழைக்குள்ள என்ன இருந்தது? பரிபூர்ணம் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நோவா இந்த 8 பேரை மாத்திரம் என்ன பண்ணாரு வர வச்சு அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் எவ்வளவு அமைதியா. இப்ப நம்ம எல்லாருடைய ஜீவராசிகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். என்ன சிங்கம் இருந்திருக்கும், புலி இருந்திருக்கும், எல்லாமே. ஆனா எல்லாமே யாரு கீழ்ப்படிந்தது? நோவா கீழ்ப்படிந்தது இல்லையா? ஏன்னா அது ஆகாரத்தை அந்தந்த நேரத்துல நோவா வந்து கொடுத்துட்டே இருந்தான். இந்த புறா என்ன பண்ணுது? விடப்படும் போது, ஏன்னா அது கபடற்றது. காகம் போச்சு திரும்பி வரல. ஆனா காகத்தையும் ஆண்டவர் சும்மா வைக்கல இல்லையா? பொறுமையா காத்து இருக்குது. காகத்துக்கும் ஒரு வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த புறானது நற்செய்தி சொல்ல காணப்பட்டிருக்குது. அந்த நற்செய்தி என்னது? நல்ல ஒரு செய்தி, துர்செய்தி கொண்டுட்டு வரல. அந்த ஒலிவ இலையை கொண்டுட்டு வரப்படும் போது நோவாக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? பூமியில வந்து தண்ணி கம்மியாயிடுச்சு. ஏன்னா மரம் துளிர் விட்டு அது என்ன பண்ணிருக்கு? இலை கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஒலிவ இலைய அது கொண்டுட்டு வரும்போது ஒரு நற்செய்தியாக முதலாவது நற்செய்தி சொன்னது புறா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு? வெளியே விட ஆரம்பிக்கிறாரு இல்லையா? அப்போ அந்த புறா வந்து இங்க மாத்திரம் சொல்ல வரல. மத்தேயு 3:16 கூட இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் போது தேவ ஆவி புறாவை போல் இறங்கினார். புறாவை போல. ஏன் அந்த இடத்துல புறா காட்டப்பட்டது? அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் போது அநேகர் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு மேல என்ன வருதா? புறாவை போல. மனுஷனுடைய கண்களுக்கு தேவ ஆவியானவர் எப்படி தெரிறாரு? புறாவை போல தெரிறாரு. எங்க அது முதலாவது சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்குது? நோவாவுடைய பேழைக்குள் நோரா வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கு. அதே போல இயேசு கிறிஸ்து வரப்படும் போதும் அவர் என்ன பண்ணாரு? புறாவை போல் இறங்கினார். தம்மேல் வருகிறதை கண்டார்கள். லூக்கா 3:2 கூட என்ன சொல்லிடுவ? பரிசுத்த ஆவியினால் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல இறங்கினார். லூக்கா 3:22 புறாவை போல. அப்போ புறான்னு சொல்லி புறாவுக்கு ஒப்பாக காணப்படுகிறார் ஆவியானவர் இல்லையா? அதே போல பாத்தீங்கன்னா யோவான் 3:32 கூட என்ன சொல்றாருன்னா ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினார் அப்படின்றாரு. அந்த இடத்துல இறங்கினார் என்றும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான்ல பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து இறங்கினார். அதே போல புறாவை போல. அப்போ வானத்திலிருந்து வந்த புறாதான் நோவாவுடைய பேழைக்குள் இருந்து எல்லாத்துக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். ஏன்னா அந்த பேழைக்குள்ள வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்த போதிலும் ஒரு சின்ன அசைவு சத்தம் இல்லாதபடி, ஏன்னா அந்த இடத்துல பரிபூர்ணமான காரியம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட கபடற்ற பிள்ளைகளாக நம்ம புறாவை போல காணப்படணும். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுங்கள்ல ஒரு புறா வளர்க்குறாங்க. அந்த புறாவை போய் என்ன பண்ணனா அந்த ஒரு புறா மட்டும் இருக்காது. போயிட்டு 2-3 புறா எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 100-200 புறாவா சேர்ந்து போடும். ஏன்னா இது ஒரு நற்செய்திக்கு காணப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டோம்னா புறாவை போல கபடி இல்லாதபடி அநேக ஜனங்களை நம்ம சபையில சேர்க்கிறவர்களா காணப்படணும். சுவிசேஷத்தை சொல்ல கடனப்பட்டவர்களா காணப்படணும். ஏன்னா சுவிசேஷம் தான் நமக்கு ஒரு ஒளிய இலைய போல நம்ம போயிட்டு அந்த இடத்துல எடுத்து சொல்ல வரணும். இப்போ ஒரு 2 காரியம் நம்மளுடைய பூமியில இருக்கு. ஒண்ணு வந்து ரெட் லைட்டு கிரீன் லைட் இருக்கு. ரெட் லைட் போடும் போது என்ன நிக்கிறாங்க இல்லையா? டிராபிக்ல பாத்தீங்கன்னா கிரீன் லைட்னும் போது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஒளிய இலை வந்து எதை குறிக்கிறதுனா நம்ம ஓடிட்டே இருக்கணும், நற்செய்தி சொல்லிட்டே இருக்கணும். நம்ம நிக்க கூடாது இல்லையா? நிக்காத நம்ம எப்படி இருக்கணும்? போய் அந்தந்த நேரத்துக்கு டைம் கிடைக்க போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்ல கடமை. நம்ம ஹிந்துஸுக்கு புறஜாதிக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கூட பின்வாங்கி போறாங்க. அவங்களுக்கு நம்ம நற்செய்தி சொல்ல கடன் பட்டுகளா நம்ம காணப்படணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 8:7
ஒரு காகத்தை குறித்து பேசப்படுகிறது இல்லையா? காகம்ன்றது காகம் எதை குறிக்குதுன்னா, காகம் கூட பொறுமையா இருந்தது. அது போய் சுத்தி திரிஞ்சிட்டு வந்தது இல்லையா? ஆனா காகம் என்ன பண்ணுது? பொறுமையா காத்து கொண்டே இருக்கிறது. எங்க காத்து கொண்டு இருக்கிறது? எலியா 1 ராஜாக்கள் 17:4-6 கூட ஒரு ஆற்றாண்டர் அந்த காகத்துக்கு கட்டளை இடுறாரு. அப்போ நோவாவுடைய பேழைக்குள் ஓடுன காக்கா எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசிக்கு வேலைய கட்டளிடுறாரு ஆவியானவர். யாருக்கு? காகத்துக்கு. அந்த காகம் என்ன பண்ணுது? அவர் என்ன பண்றாரு? போயிட்டு, நீ போய் ஒரு இடத்துல கெபில ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்ற மட்டுமாக உனக்கு அந்த இடத்துல ஆறு இருக்கும், அதுக்கு தண்ணி இருக்கு, நீ அந்த தண்ணி குடின்னு கட்டளையிட்டு அனுப்பிடுறாரு. எலியா போய் அதே மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு இல்லையா? நம்ம காகத்து குறித்து பேச வரோம். அப்போ அந்த காகத்துக்கு கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிடுறாரு? நீ போ, அங்க எலியா தீர்க்கதரிசி இருப்பாரு ஆற்றாண்டுல, நீ போய் என்ன கூட அப்பாக எப்படி கொண்டுன்னு போயிருக்கும் இல்லையா? காகம் ஒண்ணு நினைச்சாவே என்ன பண்ணோம்? எடுத்து கொத்தி சாப்பிடுறோம். அதுவும் அப்பமும் இறைச்சின்னு பார்க்கும்போது, இறைச்சினாவே காகத்துக்கு அவ்வளோ ஒரு பிரியம். ஏன்னா வாய்க்கிட்டே தான் என்ன ஆகுது? மூக்கம் இருக்கு அப்படியே. ஆனா அது என்ன பண்ணுது? கீழ்ப்படிந்தது. யாருக்கு? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தது. கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தைன்னா, நீ போ, என்னுடைய மகன் அங்க இருப்பான், நீ இறைச்சியும் அப்பத்தையும் கொண்டு போ அப்படின்னு கட்டளையிட்டது மாத்திரம்தான். அது உடனே என்ன பண்ணுது? அந்த காகம் எங்கிருந்து இறைச்சி வந்திருக்கும்? அது எப்போ? விடிய காலத்துல அப்பமும் இறைச்சி எடுத்துன்னு போ. விடிய காலம் அது நிறைய நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. ஏன் விடிய காலத்துல? காகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு தான் என்ன பண்ணும்? ஏந்தி எல்லாமே கூட்டமா கத்தும். ஆனா கர்த்தர் கட்டளையிட்டுகிறது, நோவாவுடைய பேழைக்குள் இருந்த காகம் ஓடுறதும் வருதுமா இருந்தது. ஆனா அந்த காகத்தை கூட ஆண்டவர் எப்படி சுவிசேஷமா மாத்துறாரு. புறாவை எப்படி கீழ்ப்படிந்ததோ அதே போல காகத்தையும் கீழ்ப்படிய வச்சிருக்கிறாரு. அந்த காகமானது விடிய காலம், அப்போ எல்லா காகங்களும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னதாக காத்திருந்து விடிய காலம் எப்போ வரும்னு பார்த்து இறைச்சியும் அப்பமும் அது வாயில கவ்வி கொண்டு போயிட்டு யாருக்கு? அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்குது இல்லையா? கொடுக்கப்படும் போது பக்கத்துல இருக்கிற தண்ணீரை பருகிறாரு. அப்ப அந்த காகம் போகும்போது என்ன மூக்குல நல்ல வாசனை வந்திருக்கு இல்லையா? அது எடுத்து கூட சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது. கர்த்தர் கட்டளையிட்டத அது என்ன பண்ணுது? மாறல. அதே போல தேவ பிள்ளைகள் கூட நமக்கு என்ன காத்திருந்து கர்த்தர் என்ன இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளை, நான் ஞானஸ்தானம் கொடுத்துறேன், நான் சபையில எங்க அப்பா மூப்பரா இருக்கிறாரு, எங்க சகோதரர்கள் இப்படி இருக்கிறாங்க, நான் தான் இந்த வேலை செய்வேன்னு நம்ம யாரையுமே ஓடக்கூடாது. காகம் எப்படி பொறுமையா இருந்து எப்படியாப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை அது பெற்று கொண்டதோ, போல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட ஒவ்வொரு பேரையும் காகத்தை போல பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இச்சையாக காணப்படக்கூடாது. எந்த ஒரு பொருளுக்கு நம்ம ஆசையும் படக்கூடாது. கர்த்தருடைய வீட்டுல என்ன நமக்கு கொடுக்கப்படுறதோ அதுக்காக காத்துக்கிட்டே இருக்கணும். விடிய காலையில எழுந்து நம்ம பாரத்தோட நம்ம ஒரு ஊழியம் செய்யணும்னு நமக்கு பிரியாசப்படுதா? விடிய காலத்துல எழுந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த ஆலயத்துக்கு போறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தருடைய சித்தத்தை நம்ம கேட்டுப்படும் போது கர்த்தர் தான் என்ன பண்ணுவாரு? இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம புறாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காகத்தை பார்த்தோம். இப்ப எதை குறித்து நம்ம பேசப்படுகிறோம்னா, சேவலுக்கும் காக்காவுக்கும் ஒரே ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமைனா, விடிய காலத்துல அதே போல சேவலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டளையிட்டுட்டாரு. ஏன்னா பேதுருக்கு ஆண்டவர் பிரியமானவன், கூட இருந்தவன், எல்லாமே பார்த்தவன். ஆனா அந்த மனுஷனுடைய சுபாவம் என்ன ஆகுது? பயமோ அவனுக்குள்ள இருந்த என்னது? ஒரு அசாத்தியமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, நீர் என்ன மறுதளிப்பன்னு சொல்றாரு. ஆனா பேதுரு என்ன பண்ற? நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சவால். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மறுபேசி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா நீ மனுஷன், பயப்படுவ. ஆனாலும் அவன் என்ன சொல்றான்? இல்ல, நானு உன்னோட கூட இருப்பேன். அவன் தெரியாத போய் இருக்கப்படும் போது அவனை என்ன பண்றாங்க? கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் இயேசு கிறிஸ்து கூட இருந்தவன் அல்லவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அவன் என்ன பண்றான்? மறுதளிக்கிறான்.
ஏன்னா மனுஷன் இல்லையா, பயப்படுவான் இல்லையா, சத்தியம் பண்ணிக்கிறான். அந்த மனுஷன் அரியன் என்று சொல்லி சத்தியம் பண்றான். இயேசு கிறிஸ்தே தெரியாத அப்படின்னு சத்தியம் பண்றான். சத்தியம் பண்ணப்படும் போது என்ன ஆகுது, சேவல் கூவுது. எப்போ காத்திருந்து விடிய காலம் இல்லையா, அந்த இடத்துல சொல்றாங்க இல்ல, இன்னும் ஆண்டவரை மறுதளிச்சு சத்தியமா பண்ணப்படும் போது சேவல் என்ன பண்ணுது, 3 வாட்டி கூவுது. 1 வாட்டி 2 வாட்டில. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில் மாண்டாரு. மாண்டுறதுக்கு முன்பாக சொல்றாரு, நீ என்ன மறுதளிப்பை இல்ல. அதுக்கு என்ன பண்றான், அவன் நிக்கிறான், செய்ய மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு. ஆனாலும் அதுக்கு இன்னும் ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். ஏன்னா மனுஷன் மறந்துடுவாங்க இல்லையா, கர்த்தர் மறக்க மாட்டாரு. அதுக்காக எதை ஆயத்த பண்ணிக்கிறாரு, சேவல். சேவல் பாத்தீங்கன்னா வெடி காலையில கூவும். அந்த வெடிக்கால 3 வாட்டி கூப்பிடும். அது குளிர்னு பார்க்காது, வெயிலுன்னு பார்க்காது. அதோடைய டைம் கரெக்டா அந்த 4 மணிக்கெல்லாம் சேவல் கூவும். இது மறுதளிக்கிறாரு. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த பயங்கள், கர்த்தரை குறித்து விசுவாசம் தைரியம் இருந்தாலும் பயம் இருக்கு. அந்த பயம் அவனுக்குள்ள காணப்படாதபடி கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டுறாரு. ஆனா சேவலை போல, சேவல் எவ்வளவு கண்மூசி இருக்கும். எந்த நேரத்துல பேதுரு நம்மள ஆண்டவர் மறுதளிப்பாரு, எந்த நேரத்துல எந்த இடத்துல இருப்பாரு, இல்ல உள்ள இருப்பாரா இல்ல வெளியே இருப்பாரா என்று சொல்லி சேவல் எவ்வளவு கவனிப்பா. ஒவ்வொரு செய்களும் அந்த சேவல் பார்த்துட்டே இருந்திருக்கும் இல்லையா. அதே போலதான் சேவலுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு. நம்ம மனுஷன் நினைச்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க தான் ரொம்ப விசேஷத்துவங்கன்றா. ஆனா கர்த்தருடைய பார்வையில இந்த ஜீவன்கள் எல்லாம், ஏன்னா ஜோடி ஜோடியா எடுத்த பேழைக்குள்ள இருந்த ஜீவன்கள். பேழைக்குள்ள கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய பிளானு, கர்த்தர் தான் அதுக்கு இன்ஜினியரா இருந்தாரு. அப்ப அதுக்குள்ள இருந்த இந்த பறவைகள், காகம், பறவை, புறா, இந்த சேவல் எல்லாம் என்ன பண்ணுது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் இல்லையா. நோவா போதிச்சு இருப்பாரு, கர்த்தர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கையில பூமிக்குரிய ஆவிக்குரிய ஜீவித்தை காட்டில பூமிக்குரிய ஜீவித்துல நமக்கு கீழ்ப்படிதல் இல்ல. கர்த்தருக்குள்ள என்ன பண்றோம், இன்னைக்கு வரனா என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் கழிச்சு போறோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போலான்னு சொன்னா நம்மளால போக முடியல. நேரத்தோடு போயிட்டு நம்ம உட்காரணும்னா நம்ம உட்கார மாட்டேன்றோம். என்னையும் சேர்த்துதான் இதை சொல்ல வரேன். நான் கரெக்டானவன் நான் சொல்ல வரல. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், கர்த்தரை என்ன பண்றோம், மனஸ்தாபப்படுத்துறோம் இல்லையா. ஆதியாகமத்துல என்ன சொல்றாரு, மனுஷனை படுத்ததுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன்றாரு இல்லையா. ஆனா மிருக ஜீவனங்கள் படிச்சதுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலயும் சொல்லவே வரல. ஏன்னா அதுக்கு ஆயத்தமா இருக்குது. ஆண்டவரே நீங்க கட்டளை இடுங்க, உன்னுடைய கட்டளைக்கு நான் கீழ்படுகிறேன்றாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி நம்ம சொல்ல வரோமா, இல்ல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை 9:30 இல்ல 9 மணி 7 மணின்னு சொன்னாலும் ஆவியானவர் முன்னாடி இருப்பார். நம்ம எப்ப இருப்போம், லேட்டா தான் இருப்போம். அதெல்லாம் கீழ்படியாததுக்கு அர்த்தம், மறுதல் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா. நம்ம அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இல்லாதபடி எப்படி இந்த 3 ஒரு உயிர் ஜீவன்களும் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்ததோ. ஏன்னா பேதுரு என்ன பண்ணான், பிரியாசம் அவனுக்குள்ள இருந்தாலும் அவனால அதுக்கு பதில் கொடுக்க முடியல இல்லையா. 1 தேசம் அதான படிச்சோம். நம்பிக்கை இருந்தது. யாருக்கு நம்பிக்கை இருந்தது, புறாவுக்கு நம்பிக்கை இருந்தது. எங்க சுத்தினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சுவிசேஷத்தை அறிவிச்சு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு கைப்பிரதியை கொடுத்துட்டு வந்துடணும். அந்த உடைய வாழ்க்கை தான் புறாவுக்கு இருந்தது. சுத்தி தேடி சாயந்தர வேலை என்ன பண்ணுது, ஒரே ஒரு ஒளிவ இலையை கொண்டு நோவா கிட்ட கொடுக்குது. அதே போல பாத்தீங்கன்னா காத்து இருந்தது யாரு, பொறுமையா இருந்தது காகம். அது காகத்தை விட்டு வர முடியலனாலும் எனக்கு ஒரு நாளைக்கு ஆண்டவரு கொடுப்பாரு, அந்த உடைய ஊழியத்தை நான் செய்வேன்னு சொல்லி காகம் பொறுமையா இருந்து என்ன பண்ணுச்சு, எலியாவுக்கு போயிட்டு இறைச்சி கொடுத்து அதுக்கு அப்பத்தையும் கொடுத்தது. அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுடைய ஜீவித்துல வரும்படியாக கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். மனுஷனு தான் விசேஷத்தவர்கள் என்று சொல்லி நம்மளுடைய ஊழியத்துங்களை பெருமைப்படுத்திட்டே நம்ம போக கூடாது. எவ்வளவுக்கு நம்ம சிறுகிறோமோ அவ்வளவும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, இந்த 3 பறவைகளை போலவே ஆண்டவர் நம்மள எப்பயுமே உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. நமக்குள் சுவிசேஷம் முக்கியமான காரியமா காணப்படுகிறது. அந்த சுவிசேஷம் இல்லைன்னா
நம்ம இடத்துல என்னது ஜீவன் இல்ல. அந்த சுவிசேஷம் இல்லைன்னா நம்ம இடத்தில் ரட்சிப்பு இல்ல. சுவிசேஷம் தான் முக்கியமான ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கிறது. நம்மளுடைய ஜீவித்துல கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு நமக்கு நம்மளுடைய இருதயத்துல உலக ரட்சகராக நம்முடைய இருதயத்துல வந்தாரோ அந்த நாள்ல இருந்து எப்படியாச்சும் ஒரு சிறு குழந்தைக்காச்சும் நம்ம கர்த்தர் நல்லவர் அந்த வார்த்தையாச்சும் நம்ம விதைச்சிடணும். அதுதான் உண்மையான சுவிசேஷம். நம்முடைய நாட்கள்ல கழிக்காதபடி சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையா நம்ம சொல்ல கடமைப்பட்டவர்களா காணப்படணும். 1 தெசலோனிக்கேயர் 1:2 தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளையும் உங்கள் அன்பின் பிரியாசத்தையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கை பொறுமையும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுது. யாரு இடைவிடாம? ஆண்டவர் நம்மளை இடைவிடாம நினைவு கூறாரு. அதுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும், பொறுமை உள்ளவர்களா இருக்கணும், நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அதே மாதிரி விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்துல எப்படி கிரியை இருக்கணும்? ஒரு புறாவை போலவும் ஒரு சேவலை போலவும் காகத்தை போலவும் விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். கிரியை செய்யணும். விசுவாசம் இருந்தா மாத்திரம் போதாது, கிரியைனா நம்ம இப்போ ஒருத்தருங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கப்படும் போது நம்மளால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணணும். அப்படித்தானே பண்ணுது இது மூணுமே இல்லையா? சேவலம் அதானே பண்ணுது. அப்புறம் காகம் கூட எடுத்து போய் எலியா கொடுக்குது இல்லையா? அது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இல்லையா? காகம் நினைச்சா உடனே சாப்பிட்டு இருக்கலாம், ஏன்னா அதோடைய சுபாவமே அதான். ஆனா அது என்ன, அதுக்குள்ள விசுவாசம், கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னா இதை செய்வேன். அந்த மாதிரி பிரயாசம் உள்ளவர்களாக நம்ம கர்த்தருக்குள் கிறிஸ்துக்குள் மேலுள்ள அன்பை நம்ம வைத்துக்கொண்டு இதை எல்லாவற்றையும் இந்த 3 கிரைகள் எப்படி செய்ததோ அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் இதன்படி நம்மளும் செய்ய கடன் பட்டவர்களா இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.